ஹலோ காய்ஸ், இன்னும் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட்டை கேட்டிருந்தாரு. MP4ல இருக்கக்கூடிய வீடியோவை எப்படி வந்து MKV ஃபார்மெட் வந்து கன்வெர்ட் பண்ணலாங்கிறது கேட்டிருந்தாரு. அதை தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே சிம்பிள் தான். இது ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக தான் நான் வந்து கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். ஏன்னா அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன ஃபைலை வேணாலும் உங்களால் வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். அது எப்படிங்கிறத வீடியோக்குள்ளாடி போய் பார்க்கலாம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னா அல்லது உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அல்லது நம்மளோட டெலிகிராம், இன்ஸ்டாகிராமில் தாராளமாக வந்து கனெக்ட் பண்ணிவிங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இந்த ஒரு கன்வர்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம யூடியூப்பில் போட்ட ஒரு வீடியோ நான் வந்து வச்சுருக்கேன். அதாவது பேக்கப்புக்கு வந்து ஃபைல் வச்சுருக்கேன். ஸோ அதை தான் நம்ம இப்போ வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். அது பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்குள்ளாடி என்னென்ன இருக்கும், அது எப்படி வந்து ஒர்க் ஆகுங்கிறது எல்லாத்தையுமே பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் என்ன பார்க்கலன்னா ஐகாலில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவை தான் பேக்கப் ஃபைலில் எடுத்து வச்சுருக்கேன். அதை வச்சு நம்ம இப்போ வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த ஃபைல் தான் ஹார்ட் டிஸ்க் DISAங்கிற போட்டிருக்கேன். அதாவது ஹார்ட் டிஸ்க் டிஸ்அசம்பிளுங்கிறதா ஷார்ட்டாக தான் வந்து போட்டிருப்பேன். நான் வந்து ஃபைல் காப்பி பண்ணி வச்சுருக்கேன், எல்லாமே மோஸ்ட்லி ஷார்ட்டாக தான் வச்சுருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா Mp4 வீடியோ ஃபைலுங்க போட்டிருக்காங்க. VLC பிளேயரில் தான் நம்ம வந்து ப்ளே பண்ணுறது. சைஸ் பார்த்தீங்கன்னா 1.27 GB, லென்த் பார்த்தீங்கன்னா 16 minutes 53 seconds. ஸோ இந்த வீடியோவை தான் நம்ம இப்போ வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். இதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் ஃபேக்ட்ரி. இதோட அஃபிஷியல் டவுன்லோட் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது வந்து யூஸ் ஆகும். வீடியோக்கு மட்டும் இல்லை, ஆடியோ, வேர்டு, டாக்குமெண்ட் ஃபைல்ஸ் என்னெல்லாம் உண்டோ எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆடியோ, வீடியோ எல்லாம் ஜாயினும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட் இந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன் தான். ஸோ நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து வீடியோ செக்ஷன், ஆடியோ, பிக்சர், டாக்குமெண்ட் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போகிறது வந்து MKV ஃபார்மேட் தான். ஸோ நீங்கள் வந்து MKV ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணனா இந்த MKVங்கிற ஆப்ஷன் கொடுத்துவோங்க. அல்லது MP4ல் கன்வெர்ட் பண்ணனா இது. அதுக்கப்புறம் AV, அதுக்கப்புறம் AVI, FLV, MOV இந்த மாதிரியான ஃபார்மேட்ஸ்க்கெல்லாம் தனியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து MKV வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆட் ஃபைல் கொடுத்தா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னும் சிம்பிளாக வந்து ஷோ பண்ணுறேன். இங்கே இதை வந்து ஜஸ்ட் வந்து ட்ராக் பண்ணி இதில் வந்து போட்டாலே போதும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா MKVங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் ஓகே ஸ்டார்ட்டுங்கிற 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் நம்ம வந்து சிம்பிளாக முடிக்கிறதுக்கு வந்து ஓகே ஸ்டார்ட்டுங்கிற கொடுத்துக்கிறோம். எதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓகே ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா அதை வந்து இந்த ஃபைலில் வந்து வந்துட்டு அதுவாட்டே வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து GPU கண்டிப்பாக தேவை. ஏன்னா வந்து ஃபைல் சைஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது GPU வந்து எடுத்துக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா யூஸிங் GPU AMFங்கிற போட்டிருக்காங்க. H264ங்கிறது வந்து நம்மளோட MP4 ஃபைலுக்கான MP4 ஃபார்மேட்டுக்கான ஒரு நம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு கோட் வேர்டு மாதிரிங்கிற சொல்லுவாங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து முடிகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து MP4 to MKV ஃபார்மேட்டு வந்து கன்வெர்ட் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து சைஸும் அதிகம், லென்த்தும் அதிகம். அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் முடித்ததுக்கப்புறம் ஒரிஜினல் அதாவது MP4ஓட ஃபைலும் அதுக்கப்புறம் MKVயும் வந்து நான் வந்து டிஃபர் பண்ணி உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். அதில் எது வந்து உங்களுக்கே தெரியும் குவாலிட்டி ஏதாச்சும் குறைஞ்சிருக்கா இல்லைங்கிறது. என்ன கேட்டிங்கன்னா குவாலிட்டி குறையிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகம், பட் குவாலிட்டி கூடுறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ஸோ அதே உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஃபைல் சைஸ் குறையலாம், கூடவும் செய்யலாம். அது வந்து ஒரு சில வந்து சேஞ்சஸ் நிறையவே இருக்கும். ஸோ இப்போ வந்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து கிளியராக வந்து ஷோ பண்ணுறேன். வீடியோ மட்டும் நான் இதில் வந்து லேப்டாப்பில் போடலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா லேப்டாப்போட ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கே வந்து கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால தான் நான் அதை வந்து போடலை. அது வந்து நான் வந்து புது வீடியோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய வீடியோவை நான் வந்து உங்களுக்கு வந்து மெர்ஜ் பண்ணி உங்களுக்கு போடுறேன். அதை பார்க்கும்போது உங்களுக்கே வந்து தெரியும் எது குவாலிட்டியாக இருக்குது, எது குவாலிட்டி கம்மியாக இருக்குங்கிறது. இது வந்து சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால அவருக்கான வீடியோ தான் இது. அவருக்குள்ள எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க.
1 hour later. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட ஃபைல் வந்து கன்வெர்ட் பண்ணுறது வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது வந்து போட்டிருக்காங்க 44% வந்து சைஸ் வந்து குறைஞ்சிருக்கு. 583.46 MBங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இப்போவும் நம்ம இதை வந்து வெளியில் போய் வந்து கன்ஃபார்ம் பண்ணிப்போம். ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணிவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் 2 ஃபைலையுமே எடுத்து வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா Mp4 இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 1.27 GB. செகண்ட் பார்த்திங்கன்னா MKV இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 583 MB. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இதோட குவாலிட்டி குறையலைங்கிறத நான் வந்து 2 வீடியோவே போடுறேன். போடுற டைம் வந்து நீங்களே வந்து பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இது வந்து குவாலிட்டி குறையலைங்கிறது. சைஸ் டிஃப்ரென்ஸ் இதுதாங்க. அதோட டைம் வந்து குறையவே செய்யாது. டைம் வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ இதை வந்து ரொம்ப பெஸ்ட்டான சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். நான் இதை வந்து ரொம்ப வருஷமாகவே நான் இதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இதை வந்து சக்ஸஸ் ஆகுதா ஒர்க் ஆகுதாங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னு வச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது நம்மளோட டெலிகிராம், இன்ஸ்டாகிராமில் தாராளமாக வந்து காண்டாக்ட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக அதுக்கான வீடியோஸ் நம்மளோட சேனலில் வரும். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறைய பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.